நீங்கள் முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபில் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் விப் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நம்ம சேனல் நேம் தான் அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் விப் அப்படிங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதுலேயுமே ப்ரைவேட் சேட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி கேட்குங்க, சார் எவ்வளோ பேர் சார் இப்போ கரண்ட்டில் இருக்காங்க, ஏன்னா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸு பேராமெடிக்கல் எம்பிபிஎஸ்க்கெலாம் போயிட்டாங்க, அதனால் இப்போ எவ்வளோ பேர் கரண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற அதுக்கு நம்ம தனியாக ஒரு போலிங் வச்சு ஒரு பிசி எம்பிசி அப்படிலாம் கம்யூனிட்டிலாம் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் டேட் டிஎன் யூனிவர்சிட்டி சார்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீட் அலாட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4 வருஷம் படிக்க போகிற காலேஜாக இன்றைக்கே சொல்லிடுவாங்க. இவ்வளோ தான் வருது. 4 வருஷம் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ அந்த காலேஜ் தேதி அறிவிப்பு இன்றைக்கி தான் வரப்போகுது. சரி சார், இன்றைக்கி கிடச்சோடனே நம்ம ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 20,000 இனிஷியலாக கட்டணும். 20,000 கட்டலையா அந்த சீட்ஸ் அந்த காலேஜில் வேக்கன்சி விழுந்துடும். குறிப்பிட்ட டேட்டு இன்றைக்கி 10 மணிக்கு வருதா சீட் அலாட்மெண்ட்டு, அப்போது ஒரு 2 மணிலேருந்து என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 2 சேனல் இருக்குது. அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள், அப்டேட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுலேயும் நம்ம ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருக்கும். ரெண்டுலேயுமே எப்போ அப்படிங்கிற டெமோ வீடியோ போட்டுருவோம். ரெண்டுலேயுமே டெமோ வீடியோஸ் போட்டுருவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு இதுலேயுமே டெமோ வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுருவோம். அதுக்கடுத்து ஒரு மதியானம் போல் ஒரு லைவ் செஷன் வைப்போம். ஒரு 1 o'clock மேலே ஒரு லைவ் செஷன் வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக காலேஜ் கிடச்சிட்டா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சீட்டுக்கு 5 பேரை கூப்பிட்ருக்காங்க மொத்தம். அப்போ மீதி 4 பேருக்கு சீட் கிடைக்கலனா அது என்ன அப்படின்னா 1:5 ரேஷியோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான எல்லாருமே கண்டிப்பாக எல்லா கடவுள்கிட்டையுமே வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போது 1:5 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4673 சீட் டிஎன்ஏவிலேருந்து சார்பாக அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லா கோர்ஸுமே 12 கோர்ஸும் சேர்த்து. ஆனால் கூப்பிட்டு ஒரு 25,000 பேர் கிட்ட கூப்பிட்ருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஒரு 25,000 பேர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூப்பிட்ருக்காங்க. அப்போது இவ்வளோ பேருக்குமே கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேருக்குமே எதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியரிங்க்கு மோஸ்ட்லி போயிருப்பாங்க, பேராமெடிக்கல் ஆர்ட்ஸு எம்பிபிஎஸ்ஸு வெட்டினரிக்கு அங்கே கிடச்சிட்டு அங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கலந்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் 1:5 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. எல்லாருமே எல்லா வாட்டியுமே 1:5 ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு சீட் அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். எல்லாருமே இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாருமே லைவ் அப்டேட்டில் இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். போன ஏப்ரல்லேருந்து இந்த மார்ச் கிட்ட 1 வருஷம் கிட்ட ஆகிட்டு உங்களுக்கு காலேஜ் கிடச்சிட்டா கிடைக்கலையா அப்படிங்கிறத இன்றைக்கி தான் சொல்ல போகிறாங்க. சீட் அலாட்மெண்ட் அப்படி தான். இன்றைக்கி முடிச்சதுக்கப்புறமும் யாரும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டாம். ஏன்னா 20,000 கட்டணும், அடுத்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் போகணும், மெயில் வரணும், இன்னும் நிறைய ப்ராசஸ் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து அந்தந்த காலேஜில் போய் ஜாயினிங் டேட்டில் போய் போடணும், என்னென்னலாம் கொண்டு போகணும், அதெல்லாம் நம்ம வீடியோஸ் சேனல் நம்ம போட்டே தான் இருப்போம். நம்ம சேனலில் லைவ் அப்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே கிடையாது, எனி அப்டேட்ஸ்லாம் நம்ம போட்டே தான் இருப்போம். அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வந்துட்டா இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் ஒரு 20,000 கிட்ட சொல்லுவாங்க. ஒரு 3 days டைம் தருவாங்க. போன வாட்டி கொரோனா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தில் இருந்ததுனால நீங்கள் 3 நாளும் கட்டுங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி ஸ்டடி வெரிஃபிகேஷனுக்கு ஒரு நாள் வாரீங்களே அன்றைக்கும் நீங்கள் டேரெக்டாக ஒரு 20,000 கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க டிஎன்ஏ சார்பாகிலேருந்து. அப்போது இந்த வருஷம் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கம்மி தான், மினிமம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொரோனா கட்டுக்குள்ளே வந்துட்டு, அதனால் இந்த 3 days ஆன்லைனில் தான் 20,000 கட்ட சொல்லுவாங்க. எல்லாமே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், எஸ்பிஐ, பேடிஎம் எல்லாமே அலௌடு தான். யாருமே ஒரிப்பட தேவையில்லை, எல்லாமே அலௌடு தான். டொமஸ்டிக் கார்ட்ஸுமே அலௌடு தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 20,000 கட்டணும் மெயில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஸ்டடி வெரிஃபிகேஷனுக்கு வரும். அந்த ஸ்டடி வெரிஃபிகேஷனில் போய் நீங்கள் கரெக்டாக ஸ்டடி வெரிஃபிகேஷன் 12th மார்க்கு சப்போஸ் ஒரு 187 கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஒரு 186 தான் உங்களுக்கு டிஎன்ஏ அப்ளிகேஷனில் இருக்குது. இல்லை சார் 186 கட் ஆஃப், ஆனால் 188 அப்ளிகேஷன் தெரியாமல் போட்டேன் அப்படின்னாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஆகும். உங்கள் சீட் அப்ளிகேஷன் ரிஜெக்டட், சீட் கிளியர் பண்ணிடுவாங்க. அது எல்லாருமே தெரியும். ஸ்டடி வெரிஃபிகேஷனும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
சர்டிஃபிகேஷன் வேறு ஒன்றும் இல்லை, 10th 12th டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் நீங்கள் வரப்போதில் அலாட்மெண்ட் ஆர்டரு, இந்த இதையும் எடுத்துகிட்டு நீங்கள் போனால் ரிலாக்ஸாக போங்க. நம்மளும் ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருப்போம். நம்மளும் எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் சொல்லுவோம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் அப்படி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.